தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை அள்ளிக்குளம் நீதிமன்றம் அருகே மலை போல் குப்பைகள் குவிந்து துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 வார்டு 58 இந்த பகுதியை பொறுத்தவரை அள்ளிக்குளம் நிற்கக்கூடிய பகுதியான அள்ளிக்குளம் பகுதியில் ரயில்வேயுடைய பொறியாளர் அலுவலகம் இங்கு உள்ளது. அதே போல் மாநகராட்சி சொந்தமான ஒரு பூங்காவும் உள்ளது. அதற்கு இடைப்பட்ட ஒரு காலி இடத்தை பொறுத்தவரை காலி இடம் உள்ளது. இங்கு அதிக அளவு குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளது. ஏனென்றால் இங்கு சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கிருந்து புளியந்தோப்போ அல்லது வேறு இடத்திற்கு தான் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் மாநகராட்சி உடைய ஒப்பந்த ராம்கின் நிறுவனத்தாரோ அல்லது மறுபடியும் இந்த மாநகராட்சியுடைய ஊழியர்கள் எல்லாருமே இந்த குப்பையை கொண்டு வந்து இங்கே தான் போடக்கூடிய சூழல் இருக்குது. இதனால் இந்த வழியாக செல்பவர்கள் அவருக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஆபத்துடன், அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ரிப்பன் மாளிகை அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் குப்பையை கொட்டி கிடப்பது மிகவும் வேதனையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து மண்டலம் 5 மற்றும் 6 பகுதியில் ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு புதிதாக ஒப்பந்தம் எடுத்திருக்கக்கூடிய ராம்கின் நிறுவனம் இதுபோல் அலட்சியமாக இருக்கும் காரணத்தால் ஏற்கனவே தொடர்ந்து அவர்களை பற்றி நாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தோம். ஏனென்றால் சரியாக பணி செய்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலை வந்த சூழலில் நீங்களே அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவ்வளவு எல்லாமே அந்த குப்பைகளை கொண்டு வந்து வேறு இடத்திற்கு மாற்றாமல் அருகிலே கொட்டிவிட்டு செல்கிறார்கள். இதனால் இந்த பகுதியே துர்நாற்றம் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் நிலவி வருகிறது. இந்த வழியாக பொதுமக்கள் நடந்து சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போல் அருகில் இருக்கக்கூடிய நீதிமன்ற கட்டடம் உள்ளது. மிகவும் தென்னக ரயில்வேயுடைய அந்த பொறியாளர் அலுவலகம் உள்ளது. பிரசித்தி பெற்ற ஸ்டேடியம் உள்ளது. ஏன்னா இவ்வளவு முக்கியமான இடத்திலே இவ்வளவு குப்பைகள் சேர்ந்திருப்பது மிகவும் வேதனையாக உள்ளது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பது சந்திரனுடன் அன்பழகன்.